வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் சின்ன ரோஜா செடியில் தளிர்கள் வர்றதுக்கு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சாமந்தி செடி எத்தனை கிளைலாம் நிறைய பிரான்ச்சஸ், இதில் உள்ளேருந்து நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து தனி பாட்டில் நட்டிருக்கிறேன். சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, தொட்டி ரொம்பிடுச்சு. பக்கத்தில் பாருங்கள் லில்லி பூ பாருங்கள், எல்லோ கலரு. தனியாக கிழங்கு பிரித்து வச்சேன், அதுலேயே சின்ன கப் தொட்டிலே பூத்துருச்சு பாருங்கள், எல்லோ கலரு. டேபிள் ரோஸ் பாருங்கள், பன்னீர் ரோஸ் கலரு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இது போல் மாற்றி இந்த டேபிள் ரோஸ் பக்கத்தில் இந்த மாதிரி லில்லி எல்லாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், சின்ன ரோஜா செடி தான் இது. ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது போல் பூ பூத்துருச்சு. நம்ம பூ எடுத்துகிட்டு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். சின்ன ரோஜா செடியிலே தளிர் வர்றதுக்கு ஈஸியாக ஒரு எரு கொடுக்கலாம். ஏன்னா எந்த எரு கொடுக்கறதுன்னா, இப்போ பூவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். ஆனால் சின்ன ரோஜா செடி தான் இது. நீங்கள் மேல் பக்கத்தில் பூவை கட் பண்ணலாம், ரொம்ப இறக்கிலாம் கட் பண்ண தேவையில்ல. பெரிய கிளை பெரிய செடி இருந்ததுன்னா நீங்கள் கீழே இறக்கி கட் பண்ணிக்கலாம். மேலேயே பிரான்ச்சஸ் போடும், அதுக்காக சொல்கிறேன். இந்த பூ கூட நீங்கள் நல்லா இருந்ததுன்னா பூச்சி இல்லாமல் சாயிலுக்குள்ளேயே போட்டுக்கலாம். இப்போ இந்த ரோஜா செடி எப்போவுமே உங்களுக்கு சின்ன இலையாக இருந்ததுன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு தயிர் சேர்த்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் மேலுக்கு. அப்போ இலையெல்லாம் பெருசாகும். அதே சமயத்தில் தளிரும் வரும். ஆனால் ஏற்கனவே நீங்கள் அது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதாவது ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா வெங்காயம் தோல் மட்டுமே நீங்கள் கொடுக்கணும். பாருங்கள், நான் ஒரு நைட் மட்டுமே வெங்காயம் தோல் ஊற வச்சேன் தண்ணியில். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் சாயிலுக்குள்ளேயும் போட்டிருக்கோம், மேலுக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். வெறும் வெங்காயம் தோல் தண்ணி மட்டுமே நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா தளிர் வரும், பூ கூட கொஞ்சம் பெருசாக வரும். சின்ன பூவாக பூக்குது ரோஜா செடி, இல்லைன்னா பெரிய பூவாக பூக்கும். சின்ன பூவாக இல்லாமல் பெரிய பூவாக பூக்கும். வெங்காயம் தோல் தண்ணி கொடுத்திங்கன்னா இது ஒரே ஒரு பிடி தான் நான் இந்த வெங்காயம் தோல் போட்டிருக்கேன். தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதாவது ரொம்ப ரெட்டாக இல்லை இந்த வெங்காயம் தோல், அதனால உங்களுக்கு கலர் கம்மியாக தான் இருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணியில், பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணியில் வெங்காயம் தோல் ஊற வைக்கிறீங்க. 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதாவது ரொம்ப போட்டால் நிறைய தண்ணி விடணும். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் தோல் கூட ரொம்ப கலராக இல்லை, அதனால கம்மியாக தான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதாவது 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இது போல் சின்ன ரோஜா செடிக்கெல்லாம் நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணியெல்லாம் ஊற்றினீங்கன்னா நிறைய தளிர் வரும். பூ வர்றது கூட பெருசாக இருக்கும், முட்டையெல்லாம் பெருசாகும். இப்போ நான் தளிரும் வரும், பூ பெருசாக வரணும்னு சொல்லிட்டு இந்த வெங்காயம் தோல் தண்ணி கொடுக்குறேன். அதே சமயத்தில் இந்த வெங்காயம் தோல் தண்ணி கூட உங்களுக்கு இது போல் ஸ்ப்ரே பண்ணலாம். பாருங்கள், ஏதாவது சாயில்லையும் சரி, இப்போ சாயிலில் நம்ம ஊற்றுறோம், பூச்செல்லாம் போயிடும். மேலுக்கு லீஃப்லெல்லாம் கூட இருந்ததுன்னா அதாவது போயிடும். சின்ன பொடிய பூச்செல்லாம் இருக்கும் லீஃப்லெல்லாம் உட்காந்து, அதெல்லாம் போயிடும். நம்ம இது போல் லேசாக கழுவி வைக்கணும். அதாவது சின்ன செடியாக இருந்தால் நீங்கள் இது போல் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேயர் இருந்தால் ஸ்ப்ரேயரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் வெங்காயம் தோல் தண்ணி மேல் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நான் லைட்டாக இருந்ததுனால சாயிலுக்குள்ளேயும் நிறைய ஊற்றிட்டேன், மேலுக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க்காக கலந்தீங்கன்னா, அதாவது சாயிலுக்குள்ளே டார்க்காக ஊற்றிட்டு மேலுக்கு லைட் கலராக வர வச்சு, அதாவது தண்ணி அதிகமாக சேர்த்து ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக தளிர் வரும். அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணிடணும் கிளைய, அப்போ தான் உங்களுக்கு தளிர் வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.